என்ன நாரதரே, வழி தவறி வந்துவிட்டீரா? எப்பொழுதும் இல்லாமல் காற்று இந்த பக்கமாக அடிக்கிறது. சோகத்தில் ஆழ்ந்திருப்பாய், ஆறுதல் சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன். அது தவறா? சோகமா? எனக்கா? தேவர்களின் அரசனான எனக்கு என்ன சோகம் வந்தது? உனக்கு விஷயமே தெரியாது என்று நினைக்கிறேன். இதுவரை உன்னை வணங்கி வந்த யாதவ குல மக்கள் உன்னை மறந்தே போய்விட்டார்கள். இதுவரை உனக்கு கிடைத்து வந்த மரியாதையும் பறிபோனது. ஆனால் நீயோ ஏதும் அறியாமல் இங்கே அமர்ந்து இசையை ரசித்துக் கொண்டிருக்கிறாய். நாரதரே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் சொல்வது ஒன்றும் புரியவில்லையே. இந்திரா, இதுவரை யாதவ குல மக்கள் யாரை வணங்கி வந்தார்கள்? இதில் என்ன சந்தேகம்? தேவேந்திரனான என்னைத்தான். இப்பொழுது நடக்கும் கூத்தை பார். யாதவ குல மக்கள் சிறுவர்கள் இருவர் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை மறந்துவிட்டு வெறும் மலைக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பூஜிக்க மறந்த யாதவ குல மக்களுக்கு சரியான பாடம் புகட்டுகிறேன். இப்பொழுதே வருணனையும் வாயுவையும் கோகுலத்திற்கு அனுப்பி அவர்களின் கொட்டத்தை அடக்குகிறேன். வாயு, சூறாவளியும் சுழல் காற்றுமாய் கோகுலத்தை தாக்கு. வருணா, கோகுலத்திற்கு சென்று இடைவிடாது மழை பொழிந்து அவர்களை அழித்துவிடு. நாராயண நாராயண. சொன்னேனே, நீங்கள் கேட்டீர்களா? சிறுவர்களின் பேச்சை கேட்டு இந்திரனை மறந்தோம். புதிதாக பர்வதராஜனுக்கு பூஜை செய்தோம். என்ன ஆயிற்று பார்த்தீர்களா? பொறுமையாக இருங்கள், சற்று பொறுமையாக இருங்கள். கிருஷ்ணன் எது சொன்னாலும் அதில் உண்மை இருக்கும், அதில் கண்டிப்பாக நன்மையும் இருக்கும். கிருஷ்ணா, 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 நில் கிருஷ்ணா, கிருஷ்ணா நில். கிருஷ்ணா,
ஸ்ரீமன் நாராயணா, பரந்தாமா, தாங்கள் யாரென்று தெரியாமல் பிழை செய்து விட்டேன். அடியேனை மன்னித்தருள வேண்டும். இந்திரா, நீ தவறை உணர்ந்த தருணமே மன்னிக்கப்பட்டு விட்டாய். இதுவரை என்னை போற்றி வணங்கி வந்த யாதவர்கள் என்னை மறந்துவிட்டார்கள் என்ற ஆதங்கத்தில் அப்படி ஒரு தீங்கிழித்து விட்டேன். பரந்தாமன் என் பிழையை பொறுத்தருள வேண்டும். யாதவர்கள் குறிஞ்சி நிலமான மலையை நம்பி வாழ்பவர்கள். எனவே அவர்கள் மலையரசனை வணங்குவதே முறை. யாமே பர்வதராஜனாகவும் மலையரசனாகவும் இருக்கிறோம். இப்பொழுது உண்மையை உணர்ந்து கொண்டேன். கோகுலத்தில் அவதரித்திருக்கும் உங்களிடம் ஒரு கோரிக்கை. தயங்காமல் கேள். என் அம்சத்தில் இதே பூலோகத்தில் அர்ஜுனன் பிறந்திருக்கிறான். அவனுக்கு தாங்கள் எப்பொழுதும் பக்கபலமாக இருக்க வேண்டும். அர்ஜுனன் உன் வாரிசு மட்டுமல்ல, பல ஜென்மங்களாக நாங்கள் நண்பர்கள். நரன் நாராயணனாக இருந்த நாங்களே இப்போது கிருஷ்ணனாகவும் அர்ஜுனனாகவும் பிறப்பெடுத்திருக்கிறோம். அதனால் அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, அவன் உடன் பிறந்த பாண்டவர்களுக்கும் என்றும் நான் பக்கபலமாக நிற்பேன். நன்றி பிரபு, நான் வருகிறேன். ஸ்ரீமன் நாராயணா, தாங்களா எங்கள் குலத்தில் வந்து அவதரித்தீர்கள்? தங்களை யாரென்று உணராமல் உங்களை பலவாறு துன்புறுத்தி இருக்கிறோம். ஒரு சிறு குழந்தையை கண்டிப்பது போல் கண்டித்திருக்கிறோம். எங்களை தாங்கள் மன்னித்தருள வேண்டும் நாராயணா, மன்னித்தருள வேண்டும். நாராயணா, தங்களையா உரலில் கட்டி வைத்தேன்? தங்களையா இந்த கைகளால் தண்டித்தேன்? அறியாமல் செய்த பிழையை மன்னிக்க வேண்டும் நாராயணா, மன்னிக்க வேண்டும். இனி உங்களை தெய்வமாக நிதம் நிதம் கொண்டாடுவோம். உங்கள் பாதங்களை பூஜித்து கிடப்போம். நான் யாதவ குலத்தில் பிறந்து யாதவனாகவே வாழ வேண்டும் என்றுதான் இங்கு பிறந்தேன். ஆனால் நீங்களும் என்னை தெய்வமாக அந்நியப்படுத்துகிறீர்கள். இவ்வாறு உங்களிடமிருந்து பிரித்து என்னை தெய்வமாக வணங்கினால் நான் இப்பொழுதே கோகுலத்தை விட்டு சென்று விடுவேன். நான் உங்களில் ஒருவனாக யாதவனாக வாழவே விரும்புகிறேன். உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். நீங்கள் எங்களுடன் வாழ்வதையே நாங்களும் விரும்புகிறோம். அதனால் நீங்கள் எங்களை விட்டு செல்லவே கூடாது. ஆம் கிருஷ்ணா, நீங்கள் எங்களுடனே இருக்க வேண்டும்.